மனசு வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இளையராஜா சார் எதுக்காக காப்பிரைட் ஆக்ட்ல கேஸ் போட்டாருன்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அப்படி அந்த உரிமைக்கு கேஸ் போட்டதுல அவருக்கு காப்பிரைட்ஸ் எவ்வளவு பணம் வரணும்னு நினைக்கிறாரோ அந்த பணம் வந்து அந்த ரைட்டருக்கும் போய் சேரணும். முத்துக்குமார் அண்ணன் வந்து தமிழ் சினிமாவோட சொத்து, தமிழர்களுடைய சொத்து, தமிழ் சினிமாவின் சொத்து. ஒருவேளை அந்த காப்பிரைட் சக்சஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அதை நான் முத்துக்குமார் குடும்பத்தையும் வாழ வைக்கும். இங்கு வருகை விருந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகத்துறை நண்பர்களுக்கும் திரையுலக பிரபலங்களுக்கும் எனது முதற்க நன்றி. இது பத்திரிகையாளர் சந்திப்பு. இங்கே நாங்கள் ஓட்டு கேட்டு ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து இது நான் ஓட்டு மேடையாக பயன்படுத்த விரும்பலை. பட் இந்த விழாவுக்கு வந்ததில் எனக்கு ஒரு 2 விதத்தில் சந்தோஷம், ஒரு விதத்தில் வந்து எனக்கு மனசு கஷ்டம் தான். ஒன்று என்னென்னா, சந்தோஷமான விஷயத்தை பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒன்று, இந்த துளின்ற அந்த ஆர்கனைசேஷனை இங்கே அறிமுகப்படுத்துறது வந்து ஒரு மிக மனநிறைவான ஒரு விஷயம். ஏன்னா சமுதாய சேவை பண்ணுறவங்கள வந்து உண்மையாகவே சேவை பண்ணுறவங்கள நம்ம முன்னிறுத்துறதே கிடையாது. அவங்க எங்கேயோ பின்னணிப்பாங்க. விளம்பரத்துக்காக நம்ம ஏபியில் ஸ்டேட்டஸ் போடுவோம், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்போம். உண்மையாக சேவை பண்ணுறவங்க வந்து ரொம்ப குறைவு. அப்படிப்பட்டவங்களை நீங்கள் முன்னிறுத்தினதுக்காக இந்த அணிக்கு வந்து அந்த டீமுக்கு வந்து என்னுடைய பாராட்டுகள். அப்புறம் என்னுடைய நண்பர் அந்த துளி ஆர்கனைசேஷனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் என்னுடைய நண்பர் நிரோ, மியூசிக் டைரக்டர். இவர் எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நண்பர். ரொம்ப ஒரு 4-5 வருஷமாகவே போராடிக்கிட்டு இருக்காரு. பட் இந்த அளவுக்கு மியூசிக் பண்ணியிருப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நல்ல சிறந்த முறையில் பண்ணியிருக்காரு. ஈழத்தில் பிறந்து லண்டனில் வளர்ந்து தமிழ் மண்ணில் உன்னோட சாதனை தொடங்கியிருக்கு. தமிழ் மண் உன்னை கண்டிப்பாக கைவிடாது, நீ மிகப்பெரிய வெற்றி பெறுவாய் என்று உன்னை வாழ்த்துக்கிறேன். மனசு வேதனையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உதவின்றது வந்து நம்ம ஒரு கையில் கொடுக்குறது இன்னொரு கை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. முத்துக்குமார் அண்ணன் வந்து தமிழ் சினிமாவோட சொத்து, தமிழர்களுடைய சொத்து, தமிழ் சினிமாவின் சொத்து. தமிழ் துறைகளும் தமிழை நம்பி அவர் வாழ்ந்தார். தமிழ் துறைகளும் அவர் கைவிடலை. கடைசி வரைக்கும் தமிழ் துறைகளும் அவருக்கு ஆதரவாக இருந்தது. இப்போவும் தமிழ் அவரை கைவிடாது. அவர் நம்பின அந்த தமிழ் அவர் கைவிடாது. இளையராஜா சார் எதுக்காக காப்பிரைட் ஆக்ட்ல கேஸ் போட்டாருன்னு எனக்கு தெரியாது. அது உண்மையான ஒரு விஷயம். அவரோட உரிமைக்காக கேஸ் போட்டிருக்காரு. அப்படி அந்த உரிமைக்கு கேஸ் போட்டதில் அவருக்கு காப்பிரைட்ஸை எவ்வளோ பணம் வரணும்னு நினைக்கிறாரோ அந்த பணம் வந்து அந்த ரைட்டருக்கும் போய் சேரணும், தயாரிப்பாளருக்கும் போய் சேரணும். அதான் நியாயமான உரிமை. அப்படியே ஒருவேளை அந்த காப்பிரைட் சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக நான் முத்துக்குமார் குடும்பத்தையும் வாழ வைக்கும். அந்த தமிழ் அவரை கைவிடாது, அந்த குடும்பத்தை அவர் வாழ வைக்கும் நம்புகிறோம். எவன் தமிழை நம்பி வாழ்ந்து யாருமே வந்து வீழ்ந்து போகலை. இந்த தமிழனை வாழ வச்சிருக்கு. முத்துக்குமாரனே அந்த வகையில் வந்து இந்த தமிழ் வந்து கடைசி வரைக்கும் அவர் நம்பின தமிழ் கண்டிப்பாக அவரை வாழ வைக்கும். தயவு செய்து மேடைகளில் வந்து இந்த மாதிரி வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. அது வந்து நமக்கு என்னன்னு அது எனக்கு சொல்ல தெரியல, உங்கள்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியல. அந்த பையனோட மனசை எவ்வளோ ஃபீல் பண்ணுன்றது என்னால் உணர முடியுது. ஸோ அதனால் இந்த மாதிரி இது நீங்கள் தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒருவேளை சந்தோஷப்படுத்துறதுக்காக செஞ்சுருக்கலாம். அவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கௌரவப்படுத்துறதுக்கு யாருமே செய்யலை அப்படின்றக்காக நீங்கள் செஞ்சுருக்கலாம். பட் என்ன பொறுத்தவரை அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் யோசிச்சேன். நான் இதை தவிர்க்கலாம். நம்மளோட உதவிகள் வந்து நடிகர்களுக்கு மாதிரி இல்லாமல் நம்ம மறைமுகமாக செய்யலாம். செய்யணும். நமக்கு என்ன இருந்ததுன்னா நம்ம எந்த வகையிலும் செய்யலாம். இப்படிலாம் மேடைகள் வச்சு தான் செய்யணுன்ற கட்டாயம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இது உங்களை சுட்டி காட்டினது என்னுடைய குறையாக கூட இருக்கலாம். பட் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. இது கண்டிப்பாக அவர் நம்பின தமிழ் வந்து அவர் வாழ வைக்கணும். அது மட்டும் என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியும். இந்த மேடை இந்த அணியினர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யாதன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் டைரக்டர் திரு வினோத் அவர்கள், ஹீரோயின், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் புதியவர்கள். அவர்கள் அனைவரும் இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். அவருக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்போது நேற்று தான் ஜான் சார் சொன்னார், இந்த மாதிரி இப்போது இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு எல்லாருமே கொஞ்சம் இறுதிக்கட்ட பணிகளில் இருந்துகிட்டு இருக்கும்போது கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வரணும் அப்படின்னாங்க. முதல் கேள்வி கேட்டோம், யார் என்ன படம் அப்படின்னோம். படத்தை பேர சொன்னாங்க, புதியவர்களான்னோம். ஆமாம், எல்லாருமே புதியவர்கள்னாங்க. பெரிய பெரிய படங்களை வாழ்த்த பெரிய பெரிய நடிகர்கள், இயக்குனர்கள், ஜாம்பவான்கள் எல்லாரும் வந்து நான் நீன்னு போட்டி போட்டு கொண்டு கலந்து கொள்வார்கள்.
புதியவர்களை வாழ்த்துவதற்காக எங்களை போன்ற சிறியவர்கள் நிச்சயம் அந்த இடத்திற்கு வருவோம் என்று என்ன வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையில் வந்து கலந்து கொண்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இங்கேயும் ஒரு பெரியவங்க வந்திருக்காங்க, அதுவும் வந்து ரொம்ப முக்கியமானவங்க வந்திருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் நிச்சயம் இந்த கூட்டம் எங்கேயும் நகராது. நமிதா மேடம் வந்ததுக்கு நன்றி. அந்த கிரெடிட்லாம் ஜானுக்கு தான் போகும். இந்த மேடை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேடை. என்ன அப்படின்னா, பாடல்கள் பார்த்துட்டு இருந்தேன். இசையமைப்பாளர் ரொம்ப சிறந்த பாடல்கள் கொடுத்துருக்காரு. அந்த இசைக்கு இந்த வார்த்தைகள் கொடுத்து வடிவமாக கொடுத்த என்னுடைய நண்பர் முத்துக்குமார் 2 தேசிய விருதுகள் வாங்கும் போதும் என் பக்கத்தில் உட்காந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாங்கின நிகழ்வு. குட்டி பையன் அவங்களுடைய நிகழ்வுகள் மறக்கவே முடியாது. என் நண்பர் அதில் என்ன, அவர் ஒரு ஞானின்னு தான் நினைக்கிறேன். வேற நண்பர்களும் அவருடைய சார்ந்த உறவுகளும் அந்த பாடல்கள் வந்து காலத்துக்கும் பார்க்கும்போது ஒரு சொட்டு கண்ணீராவது நிச்சயமாக மனசில் வரும். எல்லாரும் இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவங்க குடும்பம், மகன் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகள் அடையணும். அவருடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் உண்டு. பொதுவாகவே அவருடைய வரிகளில் பாடல்கள் நம்ம கேட்கும்போது நம்மளை உருக வைக்கும். என்னுடைய தரமணி படத்திற்கும் பாடல்கள் அவர் தான். தங்க மீன்களில் ஆனந்தையாலை மீட்டுகிறாள் மறக்க முடியாத ஒரு பாடல். என்னை வியாபாரத்தில் சிந்திக்க வச்ச பாடலும் அதுதான். ஏனென்றால் சினிமாங்கிறது வெறும் தியேட்டரில் படத்தை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறதில்ல. அதை தாண்டி நிறைய வருமானங்கள் இருக்குது. நமக்கு வியாபாரம் தெரியாமல் நிறைய தவறுகள் செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சுட்டி காட்டிய பாடல். ஒரே ஒரு பாடல். நாங்கள் மொத்தமாக ஆடியோ ஒரு கம்பெனி கொடுத்துருந்தோம். ஆனால் அந்த ஒரு பாட்டோட வருமானம் மாத்திரம் 1.25 கோடி ரூபாய். புருவங்களை உயர்த்தியது. இப்படி ஒரு சாத்தியக்கூறு இருக்கான்னு பார்த்தா அடுத்து ரம்மின்னு ஒரு பாட்டு வெறும் ரிங்டோனில் மாத்திரம் 78 லட்சம் ரூபா. அப்போ தான் சிந்திச்சேன், நம்ம நிறைய விஷயங்கள் கவனிக்கணும். படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் படம் எடுத்துடலாம், பணம் இருந்தால் கடன் வாங்கி எடுக்கலாம். ஆனால் நம்ம செய்கிற தொழிலோட வணிகம் தெரியாமல் ஒரு படம் எடுக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. மேடைக்கு மேடை இதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன வியாபாரம் பண்ணால் கூட அதோட வணிகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறோம். கோடிகளில் பொருளும் இந்த படத்தின் மீதுள்ள ஒரு ஈர்ப்பின் காரணமாக நம்ம வணிகம் தெரியாமல் படம் எடுத்துகிட்டு யார் வாங்குவான்னு நம்ம கை கட்டிக்கிட்டு நிற்கிறோம். வணிகம் தெரிஞ்சால் யாருமே வாங்க வேண்டாம், நம்மளே உட்காந்து பண்ணலாம். ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ யாருக்கும் ரைட்ஸ் கொடுக்காம டிவோன்னு ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி மூலயமா கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இவங்களுக்கு வருவாய் ஈட்டி தரும். ஓவர்சீஸ் போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வியாபார நுட்பம் விஷயமா என்ன ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் புதியவர்களாகிய இந்த தயாரிப்பாளர் சார்பாக உள்ள தினேஷ் இவங்க வந்து டெஃபினட்டாக வந்து நான் கைட் பண்ணுறேன். நல்ல விஷயங்களுக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதில் எந்த சுயநலமும் இல்லை. நான் கிட்டத்தட்ட வந்து 18 படம் பண்ணிட்டேன். நான் வெளியிட்ட 18 படங்களில் வந்து 8 இயக்குநர்களை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். 8 இயக்குநர்களும் சோடை போகாதவர்கள், அடுத்தடுத்து மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த கர்வமும் அந்த ஒரு ஆனந்தமும் வந்து எல்லாரையும் வந்து வாழ்த்தணுன்ற ஒரு எண்ணம். முதல் படம் ஆடியோ லான்ச் அப்போது நான் இங்கே இதே ஆரோகணம் படம் பண்ணுறோம், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம். அந்த படம் பண்ணிவிட்டு அவங்க இருந்தாங்க, அதனால சீஃப் கெஸ்ட் வந்தாங்க. இல்லைன்னா என்னுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா எந்த சீஃப் கெஸ்ட் வருவாங்க, கோடம்பாக்கம் பிரிட்ஜு தாண்டிட்டாங்களா இல்லையா அப்படின்ற பதப்பதப்பு தான் எனக்கு அதிகமாக இருந்தது. ஏன்னா வந்து கௌரவம், 4 பேர் எதிரில் சினிமாவுக்கு வந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி இந்த ஒரு சின்ன தாழ்வான ஒரு கருத்து, இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ற பேரில் வந்து ஏகப்பட்ட லட்சங்களை வந்து விரயம் பண்ணாதீங்க. இப்போது அடுத்து நாளைக்கு மறுநாளுக்குள்ளே வந்து நிச்சயமாக அடுத்து எந்த அணி வந்து வெற்றி பெற்றாலும் அது நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும், எந்த அணி வெற்றி பெற்றாலும் நாங்கள் நினைக்கும் ஒரு சில திட்டங்களை நிச்சயமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் நிறைய வச்சுருக்கோம். அடுத்தெல்லாம் ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்லையே மேலே ஒரு ஹால் எடுத்து அந்த இடத்துல வச்சு பண்ணி நம்ம இன்றைக்கி செலவு பண்ணுற இந்த 2.5 லட்ச ரூபா இருந்ததுன்னா நிறைய விஷயங்களுக்கு பயன்படும். உருப்படியான விஷயங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்வோம். இது நல்ல விஷயம் தான். பட் ஆனால் விரயம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நிறைய திட்டங்கள். நண்பர் சுரேஷ் காமாட்சி தெரியும், ஒரு மிகப்பெரிய போராளி. எங்கே சினிமாவில் எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் வந்து குரல் கொடுக்கக்கூடிய முதல் நபர். இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த மேடையில் ஒரு புதுமை பார்த்தேன். பொதுவாகவே தமிழை தத்தப்பத்தான்னு பேசினாலே அந்த அம்மா ஹீரோயின் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்துடுவாங்க. தமிழ் பசங்க தமிழ் பேசியே இன்றைக்கி நல்ல ஒரு பிரமாதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. முதல் முறை வந்து ஒரு ஹீரோ வந்து தமிழை வந்து தட்டு மாதிரி பேசியிருக்காரு. அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த மியூசிக் டைரக்டர் அவருக்கு வந்து ரொம்ப சிறந்த பணி பண்ணியிருக்கார். அவருடைய பின்னணி ஆகட்டும், அவருடைய பாடல்கள், அந்த டியூன் ஆகட்டும் ரொம்ப நல்லா இருக்குது.
மொத்தத்தில் இந்த புதியவர்களை வாழ்த்தியதில் பெருமை கொள்கிறேன். ஆனால் தயவு செய்து சொல்கிறேன், வியாபாரம் தெரிந்து கொண்டு படம் தயாரிக்க வாருங்கள், திட்டமிட்டு செயல்படுங்கள். நிச்சயமாக இந்த வாட்டி இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் வர்ற விஷயங்களில் முதல் இடம் வந்து புதிய தயாரிப்பாளர்களுக்கும் படம் எடுத்துக்கிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் தவிக்கிறவங்களுக்கும் எங்களுடைய சப்போர்ட் முழுமையாக உண்டு. நல்ல காரியங்களுக்கும் நல்ல விஷயங்களுக்கும் எப்படி ஒத்துழைப்பு கொடுப்போமோ, முதல் விஷயம் நம்மளுடைய வியாபாரம். படம் ரிலீஸ்க்கு நிச்சயமாக வழி செய்து நல்ல நாட்கள் பார்த்து நல்ல ஒரு திடகார்த்தமான ஒரு ஆரோக்கியமான ரிலீஸாக பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். புதியவர்களை வாழ்த்தியதில் நான் பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நான் முதல் விஷயம் அவங்க சொல்லணும், என்னுடைய தமிழை பார்த்து யாரும் பயப்பட வேணாம். அண்ட் அட் த சேம் டைம் ஐம் சாரி இஃப் சம் குறிப்பு வந்து சரியான முறையில் நான் சொல்லலைன்னா இப்போ வந்து நிறுத்திக்கொள்ளுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் ஐ வாண்ட் டு இந்த தருணத்தில் வந்து நான் வந்து நிறைய பேருக்கு வந்து நான் வந்து தேங்க் பண்ணணும். ஸ்பெஷலி வந்து இது வந்திருக்கோம் அனைவருக்கும் ரொம்ப தேங்க்யூ. இட்ஸ் அ ப்ளஷர் அண்ட் it's a big thing that you are supporting Yagan and Yagan team. Thanks a lot. And இங்கே வந்திருக்கும் மீடியாவுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். இந்த ஒரு கலை உலகத்தை நீங்கள் வந்து you are doing a good job for promoting it and everything, so thanks for that. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்து மூவியை பற்றி சொல்லியிருக்காங்க, அந்த வகையில் நானும் சொல்லணும். I have to thank a lot of people who have worked for the movie and who's actually also acting in the movie. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து என்னுடைய அண்ணன் தான் சொல்லுவேன், தினேஷ் அவர்கள். தேங்க்ஸ் அலாட் அண்ணா. ஏன்னா வந்து he is taking me a lot of time for me and showing the love and everything. அதே மாதிரி என்னுடைய மாமா அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. புவனேஷ் சார், he is not here but thanks a lot to புவனேஷ் சார் and PR John, thanks a lot too. Yeah, about the actors in the Pakaka, my heroine, Angela Kitty, she's really humble and always helping me a lot. In shooting spot, teach me. Thanks a lot for that. And at the same time, I want to thank Muni sir. Thank you for helping me out. Thank you. And the next person is, இவர் வந்து நான் வந்து அப்பா ஸ்தானத்தில் தான் பார்ப்பேன், யராஜ் அப்பா. அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா he was like a dad for me actually. Thanks a lot for him. And my villain Kishore, thanks a lot. And இதுக்கப்புறமா yeah, of course the director sir, thanks a lot for making this character to me. Thanks a lot for that. And cameraman and editor, thank you. And yeah, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே பிகாஸ் இந்த ஸ்பெஷல் ஹீரோ நீரோ அவர்கள். தேங்க்யூ. நீரோ பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். he always try to put out a really good of quality of music. ஏன்னா நல்லா இருக்கணும் ப்ரோ, டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ட்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லுவார். அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீரோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு சென்ட் பண்ணின சாங் வந்து ஒரு ரியலி எமோஷனல் சாங் எனக்கு. ஏன்னா எனக்கும் பிடித்த சாங்கு அண்ட் இட்ஸ் மை ஃபேவரட் சாங் ஃபார் மை டேட் டூ. முத்துக்குமார் சார் அவர்கள் த கிரேட் லெஜண்ட் எழுதின அப்பா சாங் தான் அது. வாஸ் அந்த சாங் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்க வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். வாஸ் ஸ்பீச்லெஸ் அப்போ. அண்ட் இட் கேட் மீ a lot of boost. அதாவது ஐ ஹேவ் டு டூ திஸ் கேரக்டர், பண்ணணும், நல்லா பண்ணுவேன், அந்த ஒரு நம்பிக்கை தந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. அதாவது நான் முத்துக்குமார் சார் வந்து இந்த மூவிக்கு வந்து அவர் வந்து லிரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே நேரம் வந்து ரொம்ப கவலையாகவும் இருக்குது that he is gone too soon and he is not here anymore, but I know his blessing is here. And in that manner, thank you sir. Next வந்து I want to talk a little bit about the movie and about this cinema life. எனக்கு வந்து சின்னலேருந்தே ஒரு பெரிய சினிமா பைத்தியம் நான். இதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னுடைய அப்பா, the producer of this movie, யுவராஜ் சின்னத்தம்பி. he is not here, ஆனால் I know his blessing is here and yeah, I love you அப்பா. I hope you see this. அப்பா வந்து சின்ன பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மாவும் நம்ம ஃபேமிலி, they always let me watch MGR சார்ஸ் மூவி அண்ட் சிவாஜி கணேசன் ஒரு மூவிலாம் நான் நிறைய பார்ப்பேன் சின்னதாக. அந்த முறையில் நான் வளர்ந்தேன். I love to imitate those great actors. அந்த நேரமே I try to understand that acting என்பது வந்து every actor has a different kind of mimics and they have different kind of
styles and attractions too. I really want to do different kind of roles. And on the வகையில் வந்து இந்த ரோலை பார்த்தீங்கன்னா வந்து I'm a college student and from a village. In the village, in the விஷயம் வந்து I'm coming from Denmark actually. It's really different from how to adapt to a village pattern of genre and everything. அந்த வகையில் வந்து I tried to do my best and always wanted to do my best in it, and I hope you all will have a good look at it and make your support for this movie and for the songs especially. அந்த வகையில் வந்து thank you all, thank you for being here, and yeah, thank you. இவ்வளோ காலையில் எல்லாரும் எங்களோட நியூ டீமுக்காக எழுச்சி வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, because I know that is like going out of your way to be supportive for a new team like us. Thank you to all our chief guests, and I don't know who all have come, from whom I've invited, but if you all are here, thank you so much for coming and supporting us. Yagan pati solnona, when Vinod Thangavel sir narrated me the story, I really liked my character. I always enjoy playing small town village characters. It's probably because it's not me. அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ I really enjoyed, I enjoy playing such characters. So I was sure I will do it. And அப்புறம் another major thing about me liking this team was Neeru, the man of today. His music, he's like a hidden gem. So people would slowly, right now people will start discovering him after audio launch. That's why I hope and pray, because the music is just amazing. That really attracted me. I was like, yes, I cannot miss this, And the madri, the movies come out well. I would like to thank Sayan's dad, Yokaraj Thambi uncle. He's been very supportive. He's a very kind person. I'm not saying this just because I have to say something, but genuinely I'm a rumba kind and nice, patient person. And it's his dream for his son to make it big. And I think he has everything to make it in the film industry. And hopefully people see our effort and appreciate us. And again, I would like to thank the whole team, all my media friends who have supported me and who are here this morning. And I would like to thank the director, the producer, my hero, Sayan, Neeru Prabhakaran, the cameraman, the editor, and all of you for being a wonderful team. I enjoy shooting in Theni, and in Theniயில் shoot பண்ணும்போது I always feel like, நான் நிறைய படம் ஷூட் பண்ணிட்டேன் தேனியில் already. So தேனின்னு சொல்லும்போதே I get very excited because எனக்கு village எல்லாம் ரொம்ப பிடிக்கும். So I really enjoyed the shooting experience. It was amazing. And hopefully when it comes to theatres also, you all will support us like how you've supported us today. And if I've forgotten something, I'm sorry. Otherwise, thanks a lot again. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் வந்து தயாரிப்பாளருக்கு சார்பாக தான் நான் பேச வந்திருக்கேன். அவரால் வர முடியல. அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருந்தா கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். இப்போது அவரோட சார்பாக அவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதுதான் நான் சொல்கிறேன். எங்களோட யாகன் டீம் இவங்க வந்து ரொம்ப நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு தான் சின்ன சின்ன ரொம்ப நாள் ப்ராசஸில் தான் இந்த படம் இந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு. அதுக்கு கூட இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணின எல்லா டெக்னீஷியனும் சரி, பேர் என்னாலும் சொல்ல முடியல, எல்லாருக்கும் என்னோட நன்றி. அவங்களோட பத்திரிகைக்காரர்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நாங்கள் புதுசாக செய்யணும்னு நினச்சோம், பதட்டமாக இருக்குது. இதான் முதல்ல மேடை எப்படி சொல்கிறது, துளி டீம் நாங்கள் புதுசாக செய்யணும், ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறதால துளி டீம் மூலியமாக நாங்கள் வந்திருக்கோம். இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் முத்துக்குமார் சாரோட பங்களிப்பு ரொம்பவே இருக்குது. ஸோ அவங்களோட குடும்பத்துக்கு தயாரிப்பாளர் சார்பாக நாங்கள் வந்து 25,000 ரூபாய் காசோலை வந்து தரதாக இருக்கோம். அதை வந்து சஜன் கதாநாயகன் அவர் வந்து அவரோட பையனுக்கு வந்து தருவார்.
நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லணுமா, எங்களோட கதாநாயகன் அவர் வந்து இப்போது ரொம்ப நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நாங்களே வந்து ப்ரொமோட் பண்ணுறதை விட நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அவரோட டான்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்னும் வந்து இந்த ஃபிலிம் வெளியில் வரும்போது நல்லாவே என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. எங்களோட இன்றைய கதாநாயகன் நீரோ பிரபாகரன், அவரை சொல்ல போனோம்னா மனுஷன் செம்ம ஜாலியான ஆள். அவருக்கு மூடுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு டியூனாக போட்டுட்ருப்பார். 5 நிமிஷத்துக்கு ஒரு டியூன் கேட்டாலும் கொடுத்துட்ருக்கிற ஒரு ஜாலியான ஆள். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். லண்டன்லேருந்து வந்திருக்கார். சினிமாவில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு வந்திருக்கார். அவருக்கு வாய்ப்பளித்து யோகராஜா சின்ன தம்பி சார் வாய்ப்பு கொடுத்தது கண்டிப்பாக ஒரு நிறைய கடமைப்படுத்திட்டுருக்கோம். இன்னும் என்ன சொல்லணும்னா, அடுத்து எங்களோட கேமராமேன் மகேஷ் சார், அப்புறம் எடிட்டர் சண்முகம், ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு மேடை நாகரிகம் தெரியல, ஃபஸ்ட் அந்த விஐபியை நான் இன்வைட் பண்ணவே இல்லை. அனைத்து விஐபிகளுக்கும் ரொம்ப நன்றி. ஜேஎஸ்கே சார், நமிதா மேடம், அண்டு தப்பாக எடுத்துக்க வேண்டாம் முதல் தடவை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்களோட ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இப்போது படத்தோட கிரெடிட் வந்து இப்போது எப்படி இருக்கணும்னா, ஃபுல்லாக இப்போது சாங்ஸ் பார்த்துட்டிங்க, இதோட கிரெடிட்ஸ் வந்து கண்டிப்பாக நீரோ பிரபாகரன் கிடச்சிருக்கும். அதே மாதிரி எங்களோட தயாரிப்பாளர் சார்பில் அவங்களோட கிரெடிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, மக்களாகி நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்த்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. கண்டிப்பாக மீடியாக்காரங்க ரொம்பவே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட எடிட்டர் சரண் சின்முகம் பேசுகிறேன். இந்த படம் சாங்ஸு, ஸ்டன்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா சஜ்ஜனோட பர்ஃபார்மன்ஸு, அதுக்கப்புறம் கேமராமேன் ஒர்க்கு, இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு நல்லா எடுத்து கொடுத்தாங்க. என்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போட்டு நல்லா கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ப்ரெஸ்ஸு, ஆடியன்ஸ் எல்லாம் நீங்களும் சப்போர்ட் பண்ணி நல்லா வாய்ப்பு கொடுங்க. எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. சரி, ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைத்து என்னுடைய நண்பர்கள் மற்றும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட யாகன் படத்தோட இசை வெளியீட்டு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியில் இருக்கும். இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணணும். நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை கம்பல் பண்ணி இந்த படத்தில் கமிட் பண்ணி கொடுத்த டைரக்டர் வினோத் சாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் சொல்ல போனால் நம்ம ஹீரோ சர்ஜன், டென்மார்க் சிட்டி, சொல்லவே தேவையில்லை. அவரோட பர்ஃபார்மன்ஸ் டான்ஸில் பார்த்துருப்பீங்க. வித் டெடிக்கேஷன் பர்சன், சினிமாவில் ஜெயிக்கணும்னு ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, நைட்டு 2 கால் ஷீட் போனாலும் தூங்காமல் கண்ணு முடிச்சுட்டு நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சர்ஜனு. நெக்ஸ்ட்டு சொல்ல போனால், இந்த படத்தில் எனக்கு ஒரு லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. அதை விட இந்த யாகன் நான் எப்போவுமே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு யாகன் ஃபிலிம்னா அது நான் முத்துக்குமார் சாரோட வரிகள் தான். அதுவும் பார்த்தீங்கன்னா, நானும் மியூசிக் டைரக்டர் 3 பேர் தான் லிரிக்ஸ் எழுதுறதுக்காக சார் வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல பொண்ணான வாய்ப்பு என்னென்னா, டைரக்டருக்கும் தமிழ் எழுத வராது, மியூசிக் டைரக்டர் இங்கிலீஷ்ன்றதுனால அவருக்கும் தமிழ் எழுத வராது. என் கையால் அந்த சாங் எழுதுகிறப்போ எனக்கு கிடைச்ச சந்தோஷம் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் நான். நெக்ஸ்ட்டு சொல்லணும்னா, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நீங்களே பார்த்துருப்பீங்க, லண்டன் சிட்டிசன். பட் ஆனால் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் கொடுத்துருப்பார். சாங்ஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. என்னுடைய நண்பர் என்ன சொல்கிறது, டான்ஸ் மாஸ்டர் மதியன் அசார் சொல்லவே வேண்டாம், பட்டையை கிளப்பியிருக்காரு அசார் மாஸ்டர். மதி மாஸ்டரோட உங்களோட டூயிட் சாங் நீங்கள் பார்க்கல, அதுவும் சூப்பராக கலக்கலாக வந்திருக்கு, பாருங்கள். மறுபடியும் தேங்க் பண்ணிக்கிறேன் என் டீம் அண்ட் என்னுடைய டெக்னீஷியன்ஸ். நான் இந்த இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். எந்த டைமும் எனக்கு மூஞ்சி சுளிக்காமல், ஆனால் 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னாலும் மூஞ்சி சுளிக்காமல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அனைத்து டெக்னீஷியன்ஸுக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அனைத்து மீடியாவுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கேன். அப்புறம் அத்தனை சீஃப் கெஸ்ட்டுகள், டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி. ஸ்பெஷலி நமிதா மேடம், சுரேஷ் காமெடி சார், எஸ்கே சார் அண்ட் ஹீரோ சார் அண்ட் அத்தனை டெக்னீஷியனுக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது என்னுடைய ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட், எனக்கு ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கேன், பட் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச். ஸோ எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த யோகராஜா சின்ன தம்பியாருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எல்லா டெக்னீஷியனும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப க்ளோஸான பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாமத்குமார் சாரோட சாங் தான். அது அந்த என்ன சொல்கிறது,
அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு நான் டியூன் சொல்லும்போது அவர் வந்து தமிழில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். மகேஷ் சார் திட்டு வாங்கி தான் அவர் வந்து எழுதினார். நிறைய ஸ்பெல்லிங்ஸ் மிஸ்டேக் விட்டார். பட் அவர் ஒரு ஆசிரியராக நம்மளை ஸ்டூடெண்ட்ஸை நம்மளை ட்ரீட் பண்ணி ஒரு ஆசிரியராக நம்மளை கைட் பண்ணார். ஸோ ரொம்ப நன்றி, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி அவர் அந்த பாட்டு எனக்கு கேட்கவே இல்லை. ஸோ அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அவரால் கேட்க முடியலை இந்த சாங்கை. ஸோ ஐம் ஸோ சேட். ஸோ அண்ட் முதல் தடவை மேடை பேச்சு ஸோ எனக்கு ரொம்ப வரல. ஸோ இந்த படம் வெற்றி அடையிறதுக்கு நான் கடவுளை வேண்டியிருப்பேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. தேங்க்யூ. யாவின் படம் கொஞ்சம் வித்தியாசமான, ஏன் நான் சொல்கிறேன், ரொம்ப காமன் ஆக்சுவலி, ஆனால் ரொம்ப வித்தியாசமான ரீசன். யூஸ்வலி இந்த இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின் ஃபாரினர் இல்லைன்னா நார்த் இந்தியன் அண்ட் ஹீரோ லோக்கல். ஆனால் இந்த படம்ல கொஞ்சம் உல்ட்டா இருக்குது. Hero international and heroine I think local, if I'm not mistaken. So first reason, and hats off to Nero because I think nariya potential irukku. The whole star cast, the script and the production, and I think the power pack performance and music romba perusa plus point in the padamkaga. Yen பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போ புதுசா faces, fresh talent ரொம்ப முக்கியம். ஏன்னா சேம் பார்த்து ஐ திங்க் இஃப் யூ ஹேவ் பிரியாணி எவ்ரிடே யூ வில் கெட் ஃபெட் அப், கரெக்ட்? ஸோ கொஞ்சம் ஒரு நாள் சாம்பார் சாதம், ஒரு நாள் தயிர் சாதம் வேணும். ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபுட், ஜஸ்ட் லைக் தேட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் டேலண்ட் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வெல்கம் டு சார்ஜன் அண்ட் அஞ்சனா அண்ட் ஐ திங்க் வீரா ஆல்சோ இஸ் அ நியூ கமர். வெல்கம் வீரா. அண்ட் ஐ திங்க் என்னோட நல்வாழ்த்துக்கள் இந்த படமுக்காக எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மூவி டைரக்டர் வினோத் சார், ஆல் தி பெஸ்ட். நம்மக்கிட்ட எவ்வளோ நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தாலும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ப்ரொடியூசர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அந்த ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க இந்த மாக்கர் டீம், தினேஷ் சார் எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து நல்லா சூப்பரான மூவி பண்ணியிருக்கீங்க. ஸோ நம்ம ப்ரெஸ், மீடியா, பீப்புள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த தேனி ஊர் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனே இருக்குது. என்னோட ஒலி மூவி டைரக்டரும் வந்து அதே ஊர் தான். என்னோட படத்து ஷூட்டிங்கும் அங்கே தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இன்னும் நான் மறுபடியும் இன்னொரு ஸ்கெட்யூல் அங்கே பண்ண போகிறோம். we love தேனி சார். பியூட்டிஃபுல் பிளேஸ், பியூட்டிஃபுல் பீப்புள். அண்ட் ஆல்சோ நீரோ சார், மியூசிக் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் லண்டன்லேருந்து வந்த மாதிரி இல்லாமல் ஒரு தேனியிலேயே நீங்கள் ஷூட்டுக்காக வந்து அங்கேயே வந்து லோக்கல் மியூசிக் எல்லாம் பார்த்து பண்ண மாதிரி இருக்குது. ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஹீரோ மிஸ்டர் ஹீரோயின், சார்ஜன், கீர்த்தி அண்ட் எடிட்டர், எவ்ரி ஒன், ஹோல் crew of this team, I wish all the best and I wish you cross each and every milestone in your life. Thank you so much. தெய்வத்துக்கு மேலே இருக்கக்கூடிய என்னோட அப்பா அம்மா, அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நான் இன்றைக்கி துளின்ற ஒரு என்ஜிஓ நம்மளோட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆரோக்கியமான விஷயம். பொது நல சேவைகள் வந்து எத்தனை பேர் செய்வாங்கன்னு தெரியல, எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் வந்து என்னென்னா சூழ்நிலை யாராலையும் பண்ண முடியாததுக்கு, அவங்கவுங்க வேலையை பொழப்பு பார்க்குறதுக்கு சரியாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அது சூழ்நிலை யாரையும் சொல்ல விரும்பலை. யாகன் படத்தை பற்றி சொல்லணுன்னா, நல்ல படம் அப்படி நம்புகிறோம். நல்லா வந்திருக்கு. மிகப்படுத்தி பேச விரும்பலை. படத்தை பார்த்து நீங்களே சொல்லுங்கள். இன்றைக்கி விழா நாயகன் நீரோ, மை ஃப்ரெண்ட், ஒரு 2 வருஷமாக தெரியும், நல்ல நண்பர். அவர்கிட்ட பிடிச்சது என்னென்னா குவாலிட்டியாக கொடுக்கணும்னு நினைப்பார். எந்த ஒரு விஷயமும் வந்து குவாலிட்டி இருக்கணும் பிரதர் அப்படின்வார். ஸோ அவர் குவாலிட்டின்ற ஒரு விஷயந்தான் வந்து அவர் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஈஸியாக டியூன் கொடுப்பார், ரொம்ப நிறையா சாய்ஸ் கொடுப்பார். ஒரு சாங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஓகே சொன்னாலும் இல்லை இன்னொரு டியூன் இருக்காது கேளுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் கூடிய சீக்கிரம் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்த பெறுவார் அப்படின்னு நம்புகிறேன்.
பாடல்களை பொறுத்த வரைக்கும் நாமத்துக்குமார் சார் பண்ணியிருக்கிற பாடல் வந்து நாங்கள் ரொம்ப ஹைலைட்டாக நினைக்கிறோம். காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சாங்காக இருக்குன்னு நினைக்கிறோம். அப்பா மகன் உறவை பற்றி இதுக்கு மேலே ஹைலைட்டாக யார் சொல்லுவாங்கன்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக சொல்கிறது தான் இது. பட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஒரு உயிரோடையும் உணர்வோடையும் கலந்த ஒரு ரத்தத்தில் வந்து பிரிக்க முடியாத ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருக்காரு. ஒரு கேமராமேன் பேசுகிறதுக்கு சொன்னார், எனக்கு எழுதுறதுக்கு தமிழ் சரியாக வராதுன்னு. கையில் அடிபட்டு இருந்துச்சு சார் அது. சரிங்களா? என்னோடய ப்ரொடியூசர் மிஸ்டர் யோகராஜா சின்ன தம்பி சார், அவருக்கு தான் வந்து நான் நன்றின்றது பத்தாது. ஏன்னா என்ன மாதிரி புதியவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றது வந்து எத்தனை பேர் எப்படி ஒத்துக்குவாங்கன்னு தெரியல. ரொம்ப ரேர் தான் நினைக்கிறேன். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் நான். ரொம்ப ஒரு நைஸான ரொம்ப நல்ல மனிதர் அவர். அதில் தென் ஒரு சர்ஜன் ஹீரோ, ஹீரோவுக்குன்னே வளர்த்த மாதிரி இருக்கும் அவர். பிறகுலேருந்து நடிகனை வளர்த்துருக்காரு அவங்க அப்பா. அவரை ஏதோ பையன் அவங்க அப்பா வந்து அறிமுகப்படுத்துறாரு அப்படிலாம் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பேசிக்காக வந்து அவர் வந்து ஒரு நல்ல டான்ஸர். எங்கள் அசார் மாஸ்டருக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது வேலை வாங்குறதுக்குன்னு நினைக்கிறேன். அவர் பாடல் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அவையார்னு தேடினேன் சாங் பத்மாவதி மேடம் எழுதுனாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, அவங்க வந்து மேல் தாட்டாக தான் அதிகமாக எழுதுவாங்க. ஒரு பையன் வந்து எப்படி ஒரு பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணுறான், லவ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி ஃபீலாக தான் அதிகமாக வரும் அவங்களுக்கு. ஸோ தில்லு முள்ளு பண்ணலை அப்படின்னு கெட்டு படத்தில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இம்ப்ரெஸ் ஆகி தான் அவங்க கேட்டிருந்தோம். அதே மாதிரி அதோட நல்ல சாங்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வந்துருந்துச்சு. அதேமாதிரி கபிலன் சார், அவர்கிட்டையும் ட்ரை பண்ணோம், கேட்டோம் சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு பாடல் பண்ணணும் அப்படின்ட்டு. மியூசிக் டைரக்டர் தான் கேட்டார் அதை எழுதுகிறப்ப. எனக்கு வந்து சார் ஒரு வேறு மாதிரி ஒரு லைன் சார், எங்களுக்கு வந்து ஒரு அவதார் வேர்ல்டுக்கு அப்படியே தூக்கிட்டு போங்க சார் அப்படின்னு கேட்டார். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஹைஃபை லைன்ஸ் வந்து அவர் கொடுத்துருந்தார். நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ அந்த பாடலும் நல்லா வந்திருக்கு, எல்லா பாடலும் நல்லா வந்திருக்கு. பத்மாவதி மேடம், அருண் பாரதி சார் திருவிழா சாங் ஒன்று எழுதியிருக்காரு. அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா தென்னகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து திருவிழா சாங் அதிகமாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கும், பங்குனி சித்திரை இந்த மாதிரியான டைம்களில். ஸோ இவரோட சாங்கும் வந்து இனிமேல் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி இசையமைப்பாளர், அந்த பாடலாசிரியர்கள் எல்லாத்துக்குமே வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் மிஸ்டர் சரண் சண்முகம் சார், எடிட்டர். ஒரு நைட்டு போலாம் வந்து ரொம்ப எங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. முக்கியமான காரணமாக இந்த படம் நல்லா வர்றதுக்கு. அதேமாதிரி டான்ஸ் மாஸ்டர் அசார் மாஸ்டர், அவரோட 2 நாள் சார் நல்லபடியாக இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அவரோட ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா 2 நாள் எங்களை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தாரு. ஸோ ஏதோ ஒரு டூருக்கு போன மாதிரி திடீர்னு அந்த ஷூட்டே ஒரு மாயாஜலம் இந்த மாதிரி மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவரோட இதில் இன்னும் அவரோட ஒர்க் பண்ணணுன்னு ஆசை. அது மாதிரி சாய்பந்தி மாஸ்டர் ரொம்ப சின்சியரான மாஸ்டர், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஒரு வாத்தியார் மாதிரி. எங்கேயா என்ன கேட்டது என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருப்பார். ஸோ அந்த மாதிரி மாஸ்டர் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அவர். நல்லா பண்ணார். டைம் சொல்கிற டைமுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி மாஸ்டர். அதே மாதிரி டேஞ்சர் மணி மாஸ்டர், அவரெல்லாம் வந்து ஒரு குழந்தை மாதிரி. ஃபைட் மாஸ்டர்னு பேருக்கு தான் அவர், ஆனால் ரொம்ப நைஸ் பர்சன் அவர். ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ஃபைட்லாம் வந்து பண்ணி கொடுத்தாரு. 2 ஃபைட்டு, இதில் 2 சண்டை காட்சி இருக்குது. 2மே வந்து நம்ம பார்த்த படம் ரொம்ப கூலாக பண்ணி கொடுத்தாரு. ஒரு சீரியல்லாம் ஒரு ஃபைட் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரெய்லரில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அது கல்லோ இல்லை ஒரு குச்சியோ இல்லை இது நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயம், அடிபடக்கூடிய விஷயம்லாம் இருக்கும், நிறையா இருக்கும். ஸோ அதில் ஹீரோவும் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை, மூழ்கிட்டாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கான ஃபைட்லாம் வந்து ஒரு மாஸ்டர் ரொம்ப கூலாக எடுத்து கொடுத்தாரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அவரோட அடுத்தடுத்த படங்கள் ஒர்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். எங்களோட புதிய டீம், ஆனால் புதிய டீம் மாதிரி இருக்க மாட்டோம். நான் நல்ல ஒரு படம் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் நான். பாடல்களாக இருக்கட்டும், படமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா வந்திருக்கு. கேமராமேன் மகேஷ் சார், அவர் என்னோடய ஃப்ரெண்டு. நாங்கள் ஒன்றா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கப்போ சார் நம்ம தான் பண்ணணும் ஒன்றா அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பட வாய்ப்பு வருமானது தெரியல. அந்த வாய்ப்பை கொடுத்தது ப்ரொடியூசர் சார் தான், யுவராஜா சார். அவர் வாய்ப்பு கொடுக்க போய் தான் நாங்கள் வந்து ஒன்றா ஒர்க் பண்ண முடிஞ்சது. ஸோ மகேஷ் சாருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி. லிஸ்ட்டில் யாராவது விட்டு போய் தான் மன்னிச்சுக்கோங்க.
படம் நல்லா வந்திருக்கு. மீடியா சப்போர்ட் பண்ணுங்கள், படத்தை வெற்றி படமாக மாற்றுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த தனியார் தொலைக்காட்சி மேட்ரை நான் கையில் எடுப்பேன் என்பதற்காக தான் இவன் நிற்கவே கூடாது. இனிமே ஐயோ இனிமே அந்த டிவியில் என்னை பற்றியோ என் பையனை பற்றியோ செய்தி போட மாட்டாங்க. அவங்க என்ன வேணா பண்ணுங்க. இப்போ மட்டும் நான் அவங்க சம்மந்தப்பட்ட பத்திரிகைகள் நியூஸாக போட்டுக்கிட்டு போடல. இந்த பணத்தை விடுங்க. ஒரு 1500 கோடி தயாரிப்பாளருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்க. இன்னைக்கு கணக்குப்பட்ட இத்தனை கோடி வருமே. எந்த சின்ன படத்தையாவது வாங்கியிருக்கீங்களா? சின்ன படத்தோட இதை போடுறீங்களா? ட்ரெய்லரை போடுறீங்களா? ஒரு சினிமா செய்திகள்னு போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அத்தனை நெட்வொர்க்கிட்டி போட்டு அடியோன்னு அடிச்சு புடின்னு புடிவீங்க. ஆனா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை வாழ வைக்க என்ன பண்ணிருக்கீங்க?